தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது. சில முக்கியமான அமைச்சர்களோட பதவிகள் பறிக்கப்பட போவதாகவும் சில பேருக்கு இலாக்கா மாற்றப்பட போவதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. கூட்டணி கட்சியா இருக்கிற காங்கிரஸ்க்கு செக் வைக்க போறாங்க. புதுசா அதாவது ஒரு கட்சியில இருந்து எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டு அந்த கட்சி வாக்குகள் வேண்டான்னு ராஜினாமா பண்ணிட்டு புதுசா கட்சிக்குள்ள வந்த சில ஸ்கொயர் பர்சன்ஸ்க்கும் இந்த கேபினெட் மாறும்போது இதுல ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்படியான தகவல்கள் பரவிட்டு இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை மாத்துவோம், இதை மாத்துவோம், அப்படி மாறிடும், இப்படி மாறிடும் நம்ம நம்புற அளவுக்கு சில பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இப்ப நம்ம தன்னோட அமைச்சர் பதவியை எப்படி காப்பாத்திக்கிறது, அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் கொடுக்குற குடைச்சல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தலையில கை வைக்கிற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கேபினெட் இருக்கு. இப்போ வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அப்புறம் தமிழக அமைச்சரவையில், அதாவது தாவேகா அரசு தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஒரு மெகா சர்ஜரியே நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஒரேடியா 4 அமைச்சர்களோட பதவி பறிப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு செக் வைக்க போறாங்க. 3 அமைச்சர்களுக்கு இலாக்கா மாறப்போது. நான் சொன்ன மாதிரியே அதிமுகல இருந்து புதுசா இந்த கட்சியில சேர்ந்திருக்கிற புது எம்எல்ஏஸ், அதாவது ராஜினாமா பண்ணிட்டு வந்த எக்ஸ் எம்எல்ஏஸ்க்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. தமிழக அமைச்சரவையில் வரப்போற மாற்றம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதமே எழுந்திருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்தோட செய்திகளால கோட்டை வட்டாரமே பரபரப்பா இருக்கு. இதுல யாரு இன் யாரு அவுட், யாருக்கு ஜாக்பாட் யாருக்கு லாஸ், எந்த கூட்டணி உள்ள வரப்போகுது, எந்த கூட்டணி வெளியே போக போகுது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கு. வாங்க இந்த வீடியோ முழுக்க பார்ப்போம். முதல்ல யார் அந்த 4 பேர், பதவி பறி போக போற அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தோம்னா, முதல்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற விஸ்வநாதன் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள்ல இருந்து ஒரே சர்ச்சை தான். ஸ்கூல்ல போய் நின்றுட்டு வாடி 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 கைப்படாத சீடின்னு பாட்டு போட்டு ஆடினதுல இருந்து, ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்ட மாணவர்களை இவர் கையை பிடிச்சி விஷ் பண்ண மாட்டாரு, காலை பிடிச்சிட்டு தான், அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு. அந்த பிரச்சனையா இருக்கட்டும். அது போக நம்ம மட்டும் 70 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தோம்னா 10 அமைச்சரவை கேட்டு வாங்கியிருப்போம்னு ஓப்பனா பேசுறதா இருக்கட்டும். ஜெயிச்ச 5 எம்எல்ஏவே திமுகவோட ஓட்டுல ஜெயிச்ச எம்எல்ஏ. அதனால இந்த 70 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் கனவே காணக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்க. இப்படி பேசினதா இருக்கட்டும். அது போக இன்னும் சில விஷயங்கள்ல சர்ச்சையில அடுத்தடுத்து மாட்டிக்கிட்டே இருந்தாரு. பிரஸ் மீட்ல ஊழல் குற்றச்சாட்டு பத்தி பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ சிரிச்சுட்டே எந்திரிச்சு போனதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்களால இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சோ இவருக்கு பதவி பறிப்போக ஒரு 99% வாய்ப்பு இருக்கு. இவரோட பதவி பறிக்கப்பட்டுருச்சுன்னா, ஏற்கனவே 8 தலித் அமைச்சர்களுக்கு நாங்க கேபினெட்ல இடம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது உடைக்கப்படுமா? இல்ல. ஒருவேளை இவர் போயிட்டாருன்னா அந்த 8ல் 1 குறைஞ்சிட்டா 7 தலித் அமைச்சர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது நாங்க தானே. அதே நரேட்டிவா அப்படியே செட் பண்ணி கொண்டு போறதுக்கு நாங்க எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு 14 பேர் கொண்ட குழு ஒன்று வச்சிருக்கோம். அதனால தலித் அமைச்சர்கள்ல ஒருத்தர் குறைஞ்சு அதுல வர்ற பிரச்சனையை எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் டேக்கிள் பண்ணிப்பாங்க அப்படின்னு இவங்க ரொம்பவே தைரியமா இருக்காங்க. அடுத்து 2வது இந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன். நீ சாப்பிட்டுட்டு பேசுற, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. தம்பி நீ சாப்பிட்டுட்டு பேசுற, நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு பேசுவார். ஒருத்தர் பஸ் புக் பண்ண ஒருத்தர், என்ன சார் பஸ் இல்லைன்னு ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் கிட்ட கேள்வி கேட்டா, நீ சாப்பிட்டுட்டு பேசுற, நான் சாப்பிடாம பேசுறேன்னு தான் பதில் சொல்லணும். அவர் சாப்பிட்டுட்டு பேசுறாரோ இல்ல சாப்பிட்டுட்டு பேசுறாரோ, உங்களை அநாகரிகமா பேசினாரா இல்ல தப்பா பேசினாரா இல்ல, புக் பண்ண பஸ் எங்கன்னு கேட்டாரு, அதுக்கு நீ சாப்பிட்டுட்டு பேசுற, நான் சாப்பிடாம பேசுறேங்கிறதுல என்ன மாதிரியான பதில்? வால்வோ பஸ் வரலன்னா வால்வோ கம்பெனி கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு தமிழ்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சரோட அந்த துறை பத்தின அறிவு இருக்கு. இது போக ஃப்ரீ பஸ்ஸஸை கம்மி பண்ணது, பஸ் புக் பண்ணவங்களுக்கு பஸ் அனுப்பாம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னவங்களை ஏத்தி அனுப்புனது, இந்த மாதிரி அந்த துறையை பத்தின எந்த அறிவும் இல்லாம ரீசெண்டா கூட பைக்ல ஹெல்மெட் இல்லாம வீலிங் பண்ண ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. சாலை பாதுகாப்பு, வாகனத்தை எப்படி பாதுகாப்பா ஓட்டணும்னு ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த வீடியோ வேற வைரல் ஆச்சு. ஸோ இவரோட கேபினெட் போறதுக்கு ஒரு 99% சான்சஸ் இருக்கு. போகும்னா சொல்றாங்க. இவரோட பதவியும் பறிக்கப்படுறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இருக்கு. 3வது இந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி. தெரியாதவங்கள
என்கிட்டலாம் வாலாட்டினேன்னு வைங்க, அவனை வந்து அடிச்சு தூக்கி உள்ள உட்கார வச்சு ஜட்டியோட உட்கார வச்சு கொன்னு எடுத்துருவேன் இப்படின்னு இந்த அமைச்சர் பேசின ஒரு ஆடியோ செம வைரல். ஆனா அமைச்சர் மேல நடவடிக்கை இல்லை, ஆப்போசிட்ல உட்காந்து மேடம் நான் அவங்ககிட்ட சொன்னேன் மேடம், அவங்க தான் நாங்க உங்ககிட்ட பேசிக்கிறோம்னு சொன்னாங்க, நீ எக்ஸ்பிளைன் பண்ணவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. நாங்க இப்படிதான் மாற்றோம்ல, ஸோ ஆக்ஷன் யார் மேல எடுக்கணுமோ அவங்கள தவிர மற்ற எல்லார் மேல எடுப்போம். இன்னொரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, பனைவிளை அப்படிங்கிற ஊருக்கு சொந்தமான கிணற அமைச்சர் பதவி கிடைச்ச 10வது நாள்லயே பூட்டிட்டாங்க, அதையும் அதை சுத்தி இருந்த 7 சென்ட் நிலத்தையும். இதை பத்தின செய்தியை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விகடன்ல போட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு தான் ரொம்ப பாப்புலரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, மேடத்தோட டிகிரியே பொய்யா, பிஎஸ்சி ஜேர்னலிசமா, பிஎஸ்சில ஜேர்னலிசமா, அது ஒரு பக்கம் தப்பா இருந்தா பேனர்ல எல்லாம் டாக்டர் ஜெகதீஸ்வரி பிஎஸ்சி படிச்சா டாக்டரா மேடம்? எந்த காலேஜ்ல உங்களுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாங்கன்னு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? இப்படி அடுத்தடுத்து வரிசையா இந்த அம்மா மேல குற்றச்சாட்டு. ஆனா அம்மா யாருன்னா பிகில் ஜெகா, அண்ணனோட தங்கச்சி. அதனால இந்த குற்றச்சாட்டுகள் காரணமா இவங்களோட கேபினெட் பறி போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நாலாவதா பதவி பறி போக வாய்ப்பு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா நம்ம அண்ணன் கில்லி சரத். கிரிக்கெட் ஸ்டேடியத்துல உட்கார்ந்து குழந்தைக்கு மாத்திரை நுணுக்கி கொடுத்தாருல அந்த அமைச்சர் தான். அந்த வீடியோ வெளிவந்து அந்த பிரச்சனை வைரல் ஆனதுக்கு அப்புறம், அந்த வீடியோ வைரலாகி அந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் நம்ம பொதுச் செயலாளரே நீங்க கட்சி நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் இதிலே கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு அவரை ஓரங்கட்டி வச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சோ இவரோட பதவி பறி போறது 100% கன்ஃபார்ம். சோ இந்த 4 பேரோட பதவிகள் பறி போகிறதுக்கு ஏகபோகமா வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இலாக்கா மாற்றம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுன்னா, இலாக்கா மாற்றத்துல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனாக்கா. அவங்க இலாக்காவை ஏன் மாத்துறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? 60 மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை 50 நாள்ல செஞ்சு தேசிய அளவில் தொழில் முதலீட்டுல திட்டங்களை ஈர்க்கிறதுல 6வது இடத்துல இருந்த தமிழ்நாட்டை 17வது இடத்துக்கு கொண்டு போனதை விட என்ன தகுதி வேணும்? அவங்களையே இந்த தொழில்துறையிலிருந்து மாத்துறதுக்கான திட்டங்களை நடத்துறீங்க. அக்கா மேல வராத கம்ப்ளைண்டே இல்லை. ரீல்ஸ் போட்டதா இருக்கட்டும், அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறது, அந்த ஜெகதீஸ்வரி பிகில் ஜெகாவுக்கும் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மறைக்க இந்த கிரிக்கெட் விளையாடி அப்படியே கூல் பண்றாங்களாமா. அது அப்புறம் ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய மென்டலி டார்ச்சர் பண்ண விஷயம், தன்னோட துறைக்கு சம்பந்தமே இல்லாத மருத்துவமனைக்கு ஆய்வு போறது. இன்னொன்னு, இந்த தமிழ்நாடு அரசு ஒரு டேக்லைன் ஒன்று வச்சிருக்கு, வெற்றி தமிழகம் நோக்கி. அப்ப கூட தமிழ்நாடுன்னு வராது இல்ல வாயில, முதலாளிக்கு அவ்வளவு விசுவாசம். வெற்றி தமிழகம் நோக்கிங்கிற அந்த இதுக்கும் இந்த அம்மா தொழில்துறையில பண்ற செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லையா? இது உங்களுக்கு இவ்வளவு லேட்டா தான் புரியுதா? அமைச்சரவை கொடுக்கும் போதே புரியலையா? இந்த டேக்லைனுக்கும் இப்ப நம்மளோட தொழில்துறை அமைச்சரா இருக்கிற கீர்த்தனா அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க செயல்பாடுகள் இதுக்கு ஒத்து வராதனால அவங்களோட இலாக்கா ஏதாவது லைட் வெயிட்டான ஒரு இலாக்கா கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். தயவு செஞ்சு முதல்ல அதை செய்யுங்க. அவங்களுக்கு மாத்துறீங்களோ இல்லையா, தயவு செஞ்சு ராஜ்மோகனை பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து மாத்திருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டுருவோம் நாங்க. அடுத்தது 2வது இந்த இலாக்கா மாற்றம், மொத்தம் 3 பேரோட இலாக்கா மாற வாய்ப்பு இருக்கிற 2வது இந்த இலாக்கா மாற்றம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா, கால்நடைத்துறை அமைச்சர் கமலி அவர்கள் மேல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா, ஆபீஸ்ல புருஷனை உட்கார வச்சுட்டு பூஜை பண்றது, குடும்ப விழாவை கட்சி ஆபீஸ்ல நடத்துறது, அதிகாரிகளுக்கு முன்னறிவிப்பு கொடுக்காம இன்ஸ்பெக்ஷன் போய் அங்க இதாகிறதுன்னு மீடியாவோட கவரேஜ்ல தப்பு பண்ணி மாட்டிட்டே இருக்காங்க கால்நடைத்துறை அமைச்சர் கமலி. சோ அவங்களுக்கும் இலாக்கா மாத்தி வேற ஏதாவது ஒரு இலாக்கா கீர்த்தனாக்கா மாதிரி லைட் வெயிட் இலாக்கா கொடுப்பாங்க போல. ஆனா பாருங்க, ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும் கீர்த்தனாக்கா அவர்களுக்கும் ஹெவி காம்படிஷன். ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு பதவியே பறிப்போக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கீர்த்தனாக்காவை பாருங்க எவ்வளவு லக்கி, வெறும் இலாக்கா மாற்றம். எனக்கு தெரிஞ்ச செய்தி தொடர்பு துறை அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா வேற பிரஸ்ஸை சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. கால் பண்ணி கேட்குறீங்களா, நீங்க பேசுறீங்களா, அந்த ரீலே போதுமே அப்படின்னு சூப்பரா பிரஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால அக்காக்கு அந்த துறை கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கேபினெட் மாற்றம் வரும்போது அதிகமா பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சுட்டு ரிசல்ட் வந்த அடுத்த நாள் இருந்த கூட்டணி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம பேரிகேட் ஏறி குதிக்கிற மாதிரி கட்சி தாவன காங்கிரஸ் கட்சிக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கு. இப்ப விஸ்வநாதன் அவர்களை அந்த பதவியில இருந்து எடுத்துட்டாங்கன்னா, இப்போ சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜேஷ்குமாருக்கு அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு சுற்றுலாத்துறைக்கு வேற யாரையாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இலாக்கா மாற்றம் நடக்க போதில் அதுல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவரை உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜேஷ்குமாரை உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆக்கிட்டு காங்கிரஸோட எண்ணிக்கை, அதாவது காங்கிரஸோட அமைச்சர்களின் எண்ணிக்கை ஒன்னா குறைக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம விஸ்வநாதன் வந்து வாய் விட்டு வச்சிருக்கிறது அந்த மாதிரி, நம்ம கூட்டணி தயவுல தான் ஆட்சியே நடக்குங்கிற மாதிரி தலைமை ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தார் போல. அதனால அவங்களோட அமைச்சர் பதவியை ஒன்னா குறைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல யாருக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னா, ஒரு கட்சிக்கு
அதுக்கு முன்னாடி இன்னும் சில பேருக்கு லாபம் இருக்கு. அது யாருன்னா அதிமுகவில இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டு நான் உங்களை எம்எல்ஏ வாக்குறேன், அப்ப ஆளுங்கட்சியில இருந்தா அது ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும்னு நம்பி எம்எல்ஏ பதவி, அதாவது விஜய் வேண்டாம் திமுக வேண்டாம் அப்படின்னு போடப்பட்ட ஓட்டுகளை வாங்கிட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்ச விஜயபாஸ்கர்கள் அவர்களுக்கும், அதாவது விஜயபாஸ்கர்கள்னா 2 பேர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, அவங்களுக்கும் மரகதம் குமாரவேல் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் கேபினெட் அமைச்சர்களா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு டைரக்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சியில ஆரம்பத்தில இருந்தே உழைக்கிறவன், போஸ்டர் ஒட்டுறவன், மீட்டிங்க்கு ஆள் கூட்டிட்டு வர்றவன் இவங்களெல்லாம் விட்டுட்டு புதுசா வந்தவங்க, நோகாம நொங்கு திங்க வந்தவங்களுக்கு ரெட் கார்பெட் விரிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி கட்சிக்குள்ள பூசலா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுல லாபம் பெற போற இன்னொரு கட்சி சொன்னேன்ல, அது யாருன்னா பாமக. காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏ இருக்காங்க, பாமக கிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க. நீங்க 5 எம்எல்ஏ வச்சு கெத்து காட்டினீங்கன்னா நாங்க 4 எம்எல்ஏ இருக்கிற பாமகவை உள்ள கூட்டிட்டு வந்துருவோம். ஏற்கனவே சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சர் ஆக்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. பாமக மேடைகள்ல மைக்க பிடிச்சாலே சீக்கிரமே அமைச்சராக போறோம் அப்படின்னு ஓப்பனா பேசுறாங்க அவங்க. இது போக சில நாட்களா ஒருத்தரை காணும், நீங்க தேடினீங்களா? அவர் தான் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா. எதையாவது பேச வேண்டியது முழுக்க முழுக்க பர்சனல் வெஞ்சன்ஸ்ல மேடையில ஏறினு எதையாவது பேச வேண்டியது. இப்போ கொஞ்ச நாளா சைலண்டா இருக்காப்ல, என்ன காரணம்னு தெரியல. அண்ணன் அமைதியா இருக்க சொல்லியிருக்காரு போல, அதனால இவர் அமைதியா இருக்காரு. ஸோ அவர் வந்து அன்புமணி அவர்கள் கூட ஒரே ஒரு நாள் பேட்மிண்டன் விளையாடிட்டு அடுத்த நாள் அவரை புகழ்ந்து தள்ளி இருக்காரு. ஸோ காங்கிரஸை இது பண்றதுக்காக பாமக கிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க, நாங்க அவங்கள உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்க முன்னால இவங்களை மிரட்டுறது சம்திங் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பின்ன காங்கிரஸை கூட்டணில இருந்து கலட்டி விட பாக்குறாங்க, நல்லாவே தெரியுது. ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸை கூட்டணில இருந்து கலட்டி விட்டாலும் அதுக்கு என்ன நரேட்டிவ் இவங்க செட் பண்ணுவாங்க நான் இப்பவே சொல்றேன். காங்கிரஸ் தான் கர்நாடகால ஆளுது, தண்ணி தரல, ராகுல் காந்தி எதுவும் நமக்காக பேசல, அதனால அண்ணன் வந்து காங்கிரஸ் கிட்ட இந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதுக்கு இவங்க ஃபயர் விட தான் போறாங்க. அதுக்கு இந்த ஃபேக் நியூஸ் வேர்ல்டுலே வாழ்ற பொதுமக்களாகிய சில தாவேக்காவை சார்ந்தவர்களும் தாவேக்காவை ஆதரிக்கிறவர்களும் அதை நம்பி அவங்களும் ஃபயர் விட தான் போறாங்க. இந்த நரேட்டிவை செட் பண்ற நாள் வெகு தூரத்துல இல்ல. இப்ப பாமக கிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்கன்னு உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா விசிக தொடருமா? ஏற்கனவே திமுக கூட பாமக கூட்டணி சேர்ந்தா அந்த கூட்டணியில நாங்க தொடர மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு திருமாவளவன். ஒருவேளை இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் பாமகவை இந்த கட்சியில சேர்த்துக்கிட்டு சௌமியா அவர்கள் அமைச்சர் ஆக்குனா விசிக இந்த கூட்டணியில தொடருமா அப்படிங்கிற கேள்வி எழுது. எனக்கு என்ன தோணுதுன்னா விசிக வெளியே வந்துடும், வன்னியரசு அமைச்சரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த கட்சியிலன்னு தெரியல, தாவேக்காக்கு அவர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உண்மையான விசிக ஒருத்தர் கிட்ட இருக்குல்ல, நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா கிட்ட, அவர் கூட சேர்ந்து அமைச்சராகவே நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த கேபினெட் மாற்றம் தாவேக்கா அரசுக்கு ஒரு புது இமேஜை உருவாக்குமா, இல்ல ஆல்ரெடி செதஞ்சு போயிருக்கிற இமேஜ் இன்னும் செதையுமா அப்படிங்கிறத கேபினெட் மாற்றத்துக்கு அப்புறம் பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், முடிஞ்ச இந்த முதல் அமைச்சரா இருக்கார்ல அவருக்கு ஏதாவது கேபினெட்டை மாத்தி கொடுத்துட்டு, உங்க கட்சியில ஏதாவது திறமையான ஆளு, கொஞ்சம் கஷ்டம் தான், அவர் மூஞ்சிக்காக தான் ஓட்டே விழுந்துச்சு, அப்ப நீங்க அவரே முதலமைச்சரா வச்சுக்கலாம். அது போக இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவரை கொஞ்சம் பள்ளிக்கல்வித்துறைக்கான வேலைகளை பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா அவருக்கு வேற ஏதாவது கேபினெட்டை மாத்தி கொடுங்க. எந்தெந்த அமைச்சர்களோட பதவி பறி போக போகுது, என்னென்ன அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்றம் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.